22/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஒரு டியர் லாட்டரியோடைய கணிப்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று பாருங்கள் 21/7/2024 1 மணி 6 மணி நம்ம கொடுத்தது 814ன்னு கொடுத்தோம். ஆல் போர்டு வரும்னு சொல்லிட்டு 3 சோக்கம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? 1 மணிக்கு பாருங்கள் 1ஆம் நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கு உண்டான பவர் 6ம் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுப்போம். 8 வச்சிங்கன்னா 3 வைங்க, 1 வச்சிங்கன்னா 6 வைங்க, 4 வச்சு 9 வைங்கன்னு சொல்லி தான் கொடுப்போம். ஆல் போர்டுக்கு 3 சோக்கு நம்ம இதை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதில் 1 மணிக்கு பாருங்கள் 1 6ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 6 மணிக்கு பாருங்கள் 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். ஆனால் நம்ம ஆல் போர்டில் நமக்கு அதே திருப்பி 1க்கு உண்டான பவர் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 8 மணிக்கு பாருங்கள் 1 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. நம்ம கொடுத்ததில் 8 வந்திருக்கு, 1 வந்திருக்குது. சரிங்களா? 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 81ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. நான் கொடுத்ததில் 81. சரிங்களா? ஆனால் கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுத்ததை இதுலேருந்து நீங்களும் கணிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்ததில் பார்த்தீங்கன்னா 1 6ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகும். சரிங்களா? ஆனால் நான் கொடுக்கல 1 6ன்னு சொல்லிவிட்டு சில நாட்கள் ஒரு செட்டு பாஸ் ஆகும். சராசரியாக நம்மளுக்கு 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும். சில நாட்கள் ஒரு செட்டு பாஸ் ஆகும், 2 செட்டு பாஸ் ஆகும். நமக்கு நேற்று இந்த 3 நம்பர் நம்ம ஆல் போர்டில் கொடுத்தது வந்துருச்சுன்னா நமக்கு அழகாக ஒரு 3-4 வின்னிங் வந்துடும். ஆனால் 2 நம்பர் தான் நமக்கு வந்திருக்குது. அதனால் 4ங்கிறது வரல. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபெயிலியர் தான். சரிங்களா? வாரத்தில் 7 நாள் 7 நாளில் 4 நாள் நம்ம கெஸ்ஸிங் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு 2 நாள் 3 நாள் சொதப்ப தான் செய்யும். சரிங்களா? இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கெஸ்ஸியருக்கும் வர்ற ஒரு சூழ்நிலை தான். சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்க. சரிங்களா? எப்போவுமே ஒரு நல்ல வின்னிங் எடுத்து கொடுக்கணுன்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் சில நாட்கள் தவறிடும். சரிங்களா? அந்த மாதிரி தவறும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே பாஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்தது 8 ஊடையில் 0 வந்துருச்சு. இல்லைன்னா ஒரு அருமையான 8 1 9 அந்த மாதிரி 4 அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நல்ல வின்னிங் வந்திருக்கும். 2 6 5ன்னு வந்துருச்சு. இங்கே 6லாம் இருக்குது. ஆனால் 2 நம்பர் நமக்கு சி போர்டு 5ஆம் நம்பர் திரும்பவும். அதனால் நம்ம 5 கொடுக்கல. அதனால் நமக்கு வராது. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துலாமா? 22/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் கேரளா மட்டும் டியர் டிக்கெட் போடுறதுக்கு உண்டான நம்பர். சரிங்களா? 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டியர் 1 மணி, கேரளா 3 மணி, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 3 ஷோக்கும் நம்ம எடுக்கிறோம். 4 ஷோ மொத்தம். 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அப்புறம் டிக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 7 8 9ங்கிறது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள். வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3, 9க்கு பவர் 4ன்னு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதிலேருந்து நாளைக்கு 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் நான் எடுக்கிறேன். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்து வரும்னா மட்டும் நீங்கள் விளையாடுங்க. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு தான் எப்போவுமே. சரிங்களா? 7 8 9 8 7 9 2 3 3 4 4 2 7 3 8 4 92. சரிங்களா? ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிறது உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். 78ன்னு இருக்கா 87 ஒன்று வைங்க எடுத்தீங்கன்னா. சரிங்களா? 9 8ன்னு இருக்கா 8 9, 7 9ன்னு இருக்கா 9 7, 2 3ன்னு இருக்கா 3 2, 2 செட்டு அல்லது 3 செட்டு வரைக்கும் நம்ம கொடுக்குறதுல பாஸ் ஆகும். சரிங்களா? சில நாட்கள் ஒரு செட்டாவது பாஸ் ஆகும். அப்படி கொடுக்கும்போது அந்த செட்டில் நீங்கள் எதாவது எடுத்தாலும் அதை ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம பாக்ஸிங் தான் சொல்லிக் கொடுப்போம். 789 234 784 784 2 784 கொடுத்துருக்குறேன். அதனால் ஒன்றை கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை எடுத்துடலாம். அதுக்கு பதிலாக இந்த நம்பரை வச்சுக்கலாம். சரிங்களா? 9 4 8ன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு இது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு ஷோக்கு. சரிங்களா? அதனால் இந்த நம்பரை அடிச்சுட்டு நான் 9 4 8ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 7 8 9 7 8 4 2 3 4 7 3 9 7 3 2 9 4 8. சரிங்களா? இந்த ஒரு 6 செட்டு. சரிங்களா? பாக்ஸாக போடுறவங்க பாக்ஸாக போடுங்க, மாற்றி மாற்றி வச்சு போடுறவங்க போடுங்க. சரிங்களா? ஏன்னா எப்போவுமே நம்ம கொடுக்குறது கொஞ்சம் பாக்ஸாக தான் வருது. நானும் மாற்றி மாற்றி வச்சாலும் எப்படினாலும் அப்படி தான் வரும். அதனால் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு நான் எப்படி கெஸ்ஸிங் கொடுக்குறேன், ஒரு கெஸ்ஸிங்கை எப்படி வைக்கலாம் அப்படின்னு
ஒரு நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தான் 2 டிஜிட்டலில் நான் கொடுக்குறத மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. இதுலேருந்து வேறு ஒன்றும் வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலும் வைங்க. சரிங்களா? 3 டிஜிட்டலும் 2 டிஜிட்டலும் உங்களுக்கு கெஸ்ஸிங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த மாதிரி மாற்றி கூட வைங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? நாளைக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.